இந்த 5 ஆண்டு காலமா நீங்க பெரும் போராட்டத்தை சந்திக்கிறீங்க. இந்த 5 ஆண்டு காலமா திமுக கட்சி ஒன்றும் செய்யல. ஆனா நீங்க ஏன் திமுகவுக்கு எதிராக 5 ஆண்டு காலமா ஒன்றும் செய்யல? என்ன செய்யலன்றீங்க? திமுகவுக்கு எதிராக என்ன செய்யல தமிழக ஆளும் கட்சி? கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை போல ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணலையா? தமிழ்நாட்டில் அதிகப்படியான 5 ஆண்டுகள்ல தமிழக ஆளும் கட்சி நடத்திய போராட்டங்கள் அதிகமா இருக்கு. ஏராளமான தமிழக அரசுக்கு எதிராக, தமிழக அரசுக்கு எதிராக மட்டும் கிடையாது. நீங்க ஒரு அரசு ஒரு நபர் என்று பிரிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசு மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கு எதிராக நீங்க கடலூர்ல கெம்ப்ளாஸ்ட் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யக்கூடாது போராடினது யாரு? தமிழக ஆளும் கட்சி. அது மொத்தமா அந்த ரசாயன ஆலையை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மண்ணையும் மக்களையும் காற்றையும் மாசுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடலில் பல்வேறு வியாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த கெம்ப்ளாஸ்ட் ரசாயன ஆலை அங்க இருக்கக்கூடாது போராடிட்டு இருக்கும்போது அதை விரிவுபடுத்துவோம் திமுக அரசு கொண்டு வரும்போது அந்த விரிவுக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி போராடியது தமிழக ஆளும் கட்சி. இப்படி திமுக அரசு ஆக இருந்தாலும் சரி, கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு எதிர்மறையான திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போது எதிராக போராடி இருக்கிறா இல்லையா? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையின் போது எல்லா கூட்டணி கட்சிகளும் அமைதியாக இருக்கும் போது அத்தனை கூட்டணி கட்சி எதிர்ப்பையும் தாண்டி நேரடியாக களத்தில் நின்று போராடிய ஒரே தலைவர் வேல்முருகன்.